அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி வந்திருக்குங்க. அந்த நாள்ல இந்த தானியத்திற்கு மேல ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சாலே போதும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான மாற்றங்களை நீங்களே பார்க்கலாம். அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வந்துட்டு ஏற்படும். அது என்ன தீபம்னு இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நாம வணங்கும்போது வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நாம் எப்போதும் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபட்டு நம்ம தொடங்கும்போது கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானுக்கு உகந்த விரதங்கள் மற்றும் விசேஷங்கள் அப்படின்னு நிறைய வந்திருந்தாலும் ஒரு மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி திதி இருக்கு இல்லைங்க, அதுதான் சங்கடகர சதுர்த்தி. அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி என்ன கிழமையில வருகின்றதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் வேறுபடும். உதாரணத்திற்கு இந்த மாசம் ஏப்ரல் மாசத்துல நமக்கு சங்கடகர சதுர்த்தி சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள். சூரிய பகவான் யாரு? அதுவும் கிரகங்களிலேயே ராஜ கிரகம்னு அழைக்கப்படக்கூடியவர். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல வலம் வரக்கூடியவர் என்றும் சொல்லப்படுது. சூரிய பகவான் அருளாசி நமக்கு நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ கிடைக்கும்போது வாழ்க்கையில ராஜாவா வாழ முடியும். அதுவும் அரசாங்கம் வேலை கிடைக்கும், அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு ராஜா போல வாழ்க்கையை வாரி வழங்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். அதுவும் அவருக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சதுர்த்தி திதியை யாருமே தவற விட்டுடக்கூடாதுங்க. கஷ்டங்கள் அதிகமா இருக்கின்றது, சங்கடங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிறவங்க சங்கடகர சதுர்த்தியில விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் போது அந்த சங்கடங்கள், விக்னங்கள், கஷ்டங்கள் இந்த மாதிரி எல்லாமே தானாகவே தீரும்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சதுர்த்தி திதி இந்த மாதம் நமக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி காலையில 11:52 ஆரம்பிக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை பகல் 1:48 வரைக்கும் இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு செய்ய போறீங்கன்னா அதை எல்லாத்தையுமே மதியம் 12 மணிக்கு மேலதான் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 இருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குங்க. மதியம் 12 மணியில இருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கின்றது. சதுர்த்தி அப்படிங்கிறது அழைக்கப்படக்கூடிய நேரம் மாலை 5 மணியில இருந்து மாலை 6 மணி. ஆனா இந்த மாசம் நமக்கு சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறதுனால 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலம். முடிஞ்சதுக்கு அப்புறமா பல கோவில்களில் 6 மணிக்கு மேல அபிஷேகமும் விநாயகருக்கான பூஜைகளும் நடக்கலாம். அதுவும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களில் எத்தனை மணிக்கு பூஜை நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாற் போல நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானின் அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் தேவையான பொருட்கள், அதாவது பால், பன்னீர், சந்தனம், அது போன்ற அலங்காரத்திற்கு பூக்கள், அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை, இது மாதிரி என்னென்ன முடியுதோ அதை உங்க கையால நீங்க வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப முடியலைன்னா ஒரு 1/2 லிட்டர் பாலாவது நீங்க வாங்கி கொடுத்தாலே போதும். அது கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக கருதப்படுது. முடிஞ்சால் மாலை 6 மணிக்கு மேல கோவிலுக்கு போயிட்டு நீங்க விநாயகரை வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம். எந்த ஒரு விரத நாள் விசேஷம்னு வந்தாலும் அன்றைய தினம் நம்ம தீபம் ஏற்றி வழிபடும் போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இப்ப சாதாரணமா கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுவதை விட அந்த இறைவனுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டா அது மாற்றங்களை கண்டிப்பா நமக்கு கொண்டு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, நம்மனால முழுமையாக வழிபட்ட ஒரு சந்தோஷமும் பலனும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியும் விதிவிலக்கு இல்லை. அதனால ஏப்ரல் 5ஆம் தேதி நமக்கு இந்த மாதம் சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. அதுவும் சூரிய பகவானுக்கு உகந்த நாள். அதனால
சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் வந்து முழு கோதுமை. அதாவது கோதுமை தானியம். அப்படிப்பட்ட கோதுமையை தான் நாம இந்த ஒரு தீபத்துக்கு பயன்படுத்த போறோம். ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை, முடிஞ்ச அளவு முழு கோதுமையா வந்துட்டு இருக்கணும். ஆனால் எக்காரணத்துக்காகவும் நம்ம வந்து சம்பா ரவை கோதுமையோ இல்லைன்னா கோதுமை மாவையோ வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவு கடையில ஒரு 10 ரூபாய்க்காவது வந்துட்டு கொஞ்சம் கோதுமையை வந்துட்டு வாங்கிட்டு வந்தும், இல்லைன்னா ஆல்ரெடி உங்க வீட்டில் நீங்க வாங்கி வச்சிருந்தாலும் சரிங்க, வீட்டில் வந்து நீங்க வச்சிருக்கிறதையே வந்துட்டு பயன்படுத்தி தீபத்தை வந்துட்டு ஏற்றிக்கலாம். அதுவும் இந்த தீபத்தை மாலை நேரத்துல ஏத்த போறீங்க. முடிஞ்சா மாலை ஒரு 6 மணிக்கு மேல ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாலை 6:30 மணிக்கு மேல நாம வந்துட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கலாம். அதுவும் சின்னதா ஒரு தட்டுல வந்துட்டு மஞ்சள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவு அந்த கோதுமையை மட்டும் பரப்பி வச்சு அதுக்கு நடுவுல ஒரே ஒரு தீபம் விநாயகருக்காக வந்துட்டு ஏற்றக்கூடிய தீபம். அப்படிங்கிறதுனால நம்ம விருப்பம்தான் நெய் தீபம் போடலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் வந்துட்டு போட்டுக்கலாம். அதுவும் தீபங்கள் உங்க வீட்டுல மற்ற தீபங்கள் நீங்க எந்த திசை நோக்கி வந்துட்டு ஒளிர வைக்கிறீங்களோ அதே திசையை நோக்கி வந்துட்டு ஏத்தி வைங்க. அதுவும் இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல விநாயகரோட மந்திரங்கள், விநாயகரோட அகவல், விநாயகருடைய பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்பது, படிப்பது இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பா விநாயகருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அப்படி மந்திரம் எதுவும் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. ஓம் கம் கணபதியே நமக என்று மந்திரத்தை 108 முறை இல்லைன்னா 27 முறை இப்படியெல்லாம் எண்ணிக்கை முறையில சொல்லலாம். அதற்கு பிறகு இந்த தீபம் 1 மணி நேரம் உங்க வீட்டு பூஜை அறையில ஒளிர விடுங்க. பின்பு அந்த அகல் விளக்க வந்து எடுத்து வச்சுட்டு கோதுமையை எடுத்து காக்கை குருவிகளுக்கு நீங்க மறுநாள் வந்து உணவாக உங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து வச்சிடுங்க. இப்ப அங்க வந்துட்டு எந்த ஒரு குருவியும் காக்கையும் வரல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நீங்க நீர்நிலையில வந்துட்டு விட்டுடுங்க. அப்படி இல்லைனாலும் ஏதாவது கால்படாத இடத்துல செடி கொடிகளுக்கு இடையில வந்துட்டு போட்டுடுங்க. இது ரொம்பவும் எளிமையான ஒரு பரிகாரம் தான். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருகின்ற சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு வழிபாடு செய்யும்போது உங்களுடைய எல்லா விதமான சங்கடங்களும் தீரும், கஷ்டங்களும் தீரும். அது மட்டும் இல்லாமல் சூரிய தேவரின் அருளும் உங்களுக்கு நேரடியாகவே வந்துட்டு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. என்றும் உங்க குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.